இஸ்லாம்னால என்னன்னா பிறர் நலம் நாடுவதுதான். எங்களுக்கு இந்த பொருளாதார உதவி நிறைய பேர் பண்றாங்க. அதுல ஒரு சகோதரி தெமட்டகொட பகுதிகளில் இருந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. 10,000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு நாங்க போட்டுருக்கோம், இந்த 10,000 ரூபாயை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க சரிமான. நான் போனை வைக்கும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், மனதுல தோன்றியது என்று சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 4 குமரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளம் பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம், நான் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். சேர்த்தது 10,000 ரூபாய். கோடி லட்சங்கள் எல்லாம் சேர்க்கல. கொழும்புல 10,000 ரூபாய் வச்சு வீடு வாடகைக்காவது எடுக்க முடியுமா? ஆனா அவங்க நம்பிக்கை என்ன, என்னால் முடியும். 3-4 மாதங்களாக 10,000 ரூபாய் தான் சேர்த்தேன். இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு நான் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு தோணுது, எங்கிட்ட இதுதான் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன், உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மாறி மாறி நாம் அத்தனை பேரையும் பாதுகாக்கிற, காப்பாற்றுகிற, அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். பொதுமக்களால் எங்களுக்கு தரக்கூடியதைத்தான் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். இந்த பணம் எதுவுமே எங்களுடைய பணம் கிடையாது. ஒரு ரூபா கூட எங்க காசு கிடையாது. எல்லாமே பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும்.